ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 41வது சங்கீதம் கடைசி வசனம் 13வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் அவர் புகழப்படத்தக்கவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் ஆமென், ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வைத்து விட்டு ஆண்டவரை நல்லா புகழ்ந்து பாடுங்க, அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், ஜெயம் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனை, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேல் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனை, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்கப்பா. கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு ஆண்டவரை எந்தெந்த சூழல் இதை கேட்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் தொடுவாராங்க. லார்ட் டச் எவ்ரிஒன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இந்த மாதத்தின் கடைசி நாள் இம்மட்டும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, போஷித்தீரே, தேவைகளை சந்தித்தீரே, நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்தீரே. மனதார துதிக்கிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.